புதுச்சேரியில் கடற்படை சார்பில் நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சி பலரை மெய்மறக்க செய்துள்ளது. திரைப்பட இசையமைப்பாளர்கள் மற்றும் பாடகர்களின் இசை நிகழ்ச்சிகளை பார்த்திருப்போம். அதிலிருந்து சற்று தனித்துவமுடைய இசை நிகழ்ச்சி ஒன்று புதுச்சேரியில் நடைபெற்றுள்ளது. நாட்டை பாதுகாக்கும் கடற்படையின் இசை கலைஞர்கள் அரங்கேற்றப்பட்ட இசை நிகழ்ச்சிதான் அது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இந்திய கடற்படை சார்பில் நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரெங்கசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். கமாண்டர் சதீஷ் சாம்பியன் தலைமையிலான இந்திய கடற்படையைச் சேர்ந்த 18 இசைக்கலைஞர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை வாசித்து பலரையும் மெய்மறக்கச் செய்தனர். இசை நிகழ்ச்சியில் தேசிய கீதம், வந்தே மாதரம் மற்றும் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்த தமிழ் திரைப்பட பாடல்கள் உள்ளிட்ட பாடல்கள் பாடப்பட்டன. தமிழா தமிழா, நாளை நம் நாடே, ஜெய் ஹோ, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே உள்ளிட்ட 13 பாடல்கள் இசைக்கப்பட்டன. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு இசை கச்சேரி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பள்ளி, கல்லூரி மாணவர்கள், முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.